நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம மூட்டு வலிக்கு நம்ம லைவாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு கொஞ்ச நாளாக மூட்டு வலி இருக்குன்னு சொல்லி வந்திருக்காங்க. கேட்போம் அவங்ககிட்டயே. இந்த 3 வருஷமா டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். ஒன்றும் மெடிக்கலில் மருந்து இது தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் வலி கேட்க மாட்டுது. கூடி மாத்திரை சாப்பிட்டா வலி இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த அக்குபஞ்சர் பார்க்க போதெல்லாம் வந்திருக்கேன். அதை பார்க்குறேன். ஓகே. இப்போ இந்த மூட்டு வலிக்கு நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இது ஒன்றும் சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், இப்போ அக்குபஞ்சர் முறைப்படி சரி பண்ணுறதுனா இப்போ இந்த இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இது ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் மூட்டு வலி வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வலி இருக்குன்றாங்க, நல்லா வீங்கி இருக்கு இந்த ஏரியா. இதில் நம்ம என்னென்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் 2 புள்ளி போட்டால் எனக்கு தெரிஞ்சு போதுமானது. எப்படின்னா, இந்த ஸ்டொமக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஸ்டொமக் 44ன்னு ஒரு புள்ளி இருக்கும். இங்கே இருக்கும் ஸ்டொமக் 44. இப்போ நம்ம இங்கே டச் பண்ணாலே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த இடத்துல லைட்டாக அப்படி அழுத்தம் கொடுக்கலாம், மெல்ல அழுத்தம் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஒரு மிளகு எடுத்து இந்த இடத்துல வச்சு நம்ம ஒட்டலாம். சிம்பிளாக ஒரு மிளகு வச்சு ஒரு டேப் வச்சு ஒட்டலாம். சரிங்களா? அதுக்கடுத்து இங்கேருந்து 4 விரல், அதாவது பேஷண்ட்டோட 4 விரல் வச்சா வரக்கூடியது ST36, ஸ்டொமக்கோட 36வது புள்ளி. இந்த புள்ளியில் வந்து ஒரு நீடில் போட்டோம்னாலோ இல்லாட்டி ஒரு மிளகு வச்சு ஓட்டலாம், இல்லாட்டி ஜஸ்ட் இப்படி ஒரு அழுத்தம் கொடுங்க. இப்படி அழுத்தம் கொடுக்கும்போதே 36 இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணாலேவே இந்த ஏரியாவில் ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீராகும்போது அந்த வலி வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். பட் இருந்தால் இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த புள்ளிகளில் நீடில் போட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி நீடில் போடுறோம், இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு நீங்கள் பாருங்கள். 36 இந்த புள்ளியை நம்ம நீடில் பண்ணியிருக்கோம். என்கிட்ட இப்போ அக்குபஞ்சர் நீடில் இல்லை, அதனால சுஜோக் நீடில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ST44 இந்த புள்ளியிலையும் நம்ம நீடில் பண்ணியிருக்கோம். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஏரியாவில் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வலி குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நிமிஷம் இந்த 2 நீடில் போட்டு உட்கார வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக வலி வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ட்ரீட்மெண்ட்டை இப்போ நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி பண்ணலாம்? ஒருவேளை நீங்கள் அக்குபஞ்சரை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் வீட்லேயே இந்த மூட்டு வலி எப்படி சரி பண்ணுறதுன்றது இப்போ நம்ம ஒரு சுஜோக் தெரப்பியில் அவர் கையிலே நம்ம அதை பார்ப்போம், எப்படி நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு. நண்பர்களே, இப்போ அவருக்கு நம்ம நீடில் போட்டதில் அவர் வலி நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து இவர் வந்து நம்ம வீட்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு வெளியூர்லேருந்து வராங்க. இவங்க வந்து வீட்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி இப்போ அவங்களுக்கு சீடு தெரப்பி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறோம். ஜஸ்ட்டு கையிலேயே நம்ம ஃபுல் பாடியையும் நம்ம கையிலேயே ட்ரீட்மெண்ட் பண்ணுற முறை தான் சுஜோக் தெரப்பி. அதில் வந்து இப்போ மூட்டு வலிக்கு வந்து இந்த 2 கை, இது 2மே கால், சரிங்களா? இது 2 கை, இது தலை. இப்போ இந்த இடத்துல மூட்டு வலிக்குன்னு சொன்னாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு சுஜோக் ரிங் எடுத்து ஜஸ்ட் நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி உள்ளே போனோம்னா கரெக்டாக அந்த மூட்டு இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வலி இருக்கும். இப்போ அந்த மூட்டு இருக்கிற இடத்துல கரெக்டாக வலி இருக்கும். இது வலி இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல வலி இருக்கும். இந்த வலி இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் இப்படி ஒரு மிளகு எடுத்து அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கிறணும். பொதுவாகவே சுஜோக் தெரப்பின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோல் பாடியில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது வந்து நம்ம இந்த உள்ளாங்கையிலேயே இந்த விரல்களில் நம்மளுக்கு பிரதிபலிக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ மூட்டு வலி இந்த இடத்துல நம்ம அழுத்தும் போது அவங்களுக்கு வலி இருக்கும். ஏன்னா இது கால், இது அப்போ மூட்டா வரும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம அழுத்தும் போது இந்த இடத்துல பெயின் இருக்கும். அவங்களுக்கு பெயின் இருக்குங்களா? இப்போ இப்போ இந்த பெயின் இருக்க இடத்த நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிளகு எடுத்து, சரிங்களா, இப்படி சுற்றி ஒட்டிடணும். சுற்றி எல்லாமே படுற மாதிரி இப்படி சுற்றி ஒட்டிட்டு ஓவர் நைட் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்டிமுலேட் ஆகி அந்த பெயின் வந்து குறைஞ்சிக்கிறோம். இது வந்து நீங்கள் வீட்லேயே ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நம்ம நீடில் போகிறது கூட பயமாக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு இந்த எளிய முறையில் இந்த மருத்துவத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லாவே வலி குறையும். இது சிம்பிளாக நீங்கள் ஒரு 4 மிளகு டேப்பு, இந்த மாதிரி டேப் வாங்கிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி டேப் வாங்கி ஜஸ்ட் இந்த மாதிரி சுற்றி வச்சு ஒட்டி விட்டுருங்க. இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.